திமுக தலைவராக கருணாநிதியும் பொதுச் செயலாளராக அன்பழகனும் பொருளாளராக ஸ்டாலினும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் 14வது பொதுக்குழு கூட்டத்தில் கருணாநிதி தொடர்ந்து 11வது முறையாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் துணை பொதுச் செயலாளர்களாக சர்க்குண பாண்டியன், வி. துரைசாமி, பெரியசாமி, சுப்புலட்சுமி ஜெகதீசன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தலைமை நிலைய முதன்மைச் செயலாளராக துரைமுருகனும், கொள்கை பரப்பு செயலாளர்களாக திருச்சி சிவாவும், ராசாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மகளிர் அணி செயலாளராக கனிமொழியும், மாணவர் அணி செயலாளராக இளப்புகழேந்தியும், தொழிலாளர் அணி செயலாளராக சிங்கார ரத்தின சபாபதியும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்.